இந்த சினிமா ரொம்ப நல்லா இருந்தது. அதாவது எப்போதுமே சினிமான்னு போயிட்டு வந்தால் நான் ரொம்ப டயர்டாக இருப்பேன். ஆனால் இந்த சினிமா ஸ்டார்டிங்லேருந்து முடிவு வரைக்கும் பியூட்டிஃபுல் இட் வாஸ். என்ன அடுத்தது என்ன வரும் அப்படின்னு இருந்தது. ப்ளஸ் இட் இஸ் எவ்ரி ஒன் கேன் சி, சில்ட்ரன் அடல்ட்ஸ் அப்படிலாம் கிடையாது. இட்ஸ் அ வெரி நைஸ் மூவி. காமெடி வெடிச்சிருக்காங்க. ரொம்ப நல்லா இருந்தது. ரியலி பியூட்டிஃபுல். அவரோட ஆக்டிங், ஒரு ஆக்டிங்குமே ரொம்ப நல்லா இருந்தது. இந்த தீபாவளிக்கு கொண்டாடக்கூடிய ஒரு படமா கண்டிப்பாக திஸ் வில் வின். வணக்கம், என் பேர் கணேஷ். கம்பி கட்டின கதை இன்றைக்கி ரிலீஸ் ஆயிருக்கு. ஸோ அதை பார்க்க வந்தோம். ரோகிணி இதில் படம் ரொம்ப நல்லா இருக்குது, ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஒவ்வொரு ஆர்டிஸ்ட்டும் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. டயலாக்ஸ் டெலிவரி ரொம்ப நல்லா இருக்குது. அதில் வந்து கதையில் ட்விஸ்ட் வச்சு நல்ல இதாக போகிறது, என்ஜாய்மெண்ட்டாக போகிறது. அதே மாதிரி ஒவ்வொரு டைலாக்ஸ்லேயும் அவங்க ஒரு காமெடி மாதிரி அதுவும் பண்ணியிருக்காங்க. நல்ல புது விஷயத்தை கொண்டு வந்திருக்காங்க. ரொம்ப நல்லா. நட்டி சாரோட கேட்க வேண்டாம், அவரோட ப்ரீவியஸ் மூவிஸுக்கு இந்த மூவி இன்னும் பெட்டராக இருக்குது. நல்ல ஹை லெவலில் எல்லா ஆர்டிஸ்ட்டுமே கேரக்டர் நல்லா பண்ணியிருக்காங்க. ஆன்மீகமாக பேசியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி போகக்கூடாதுன்னு ஒரு தீபு நம்மளுக்கு சொல்கிறாங்க. இந்த மாதிரி போகக்கூடாது, நிறைய இதாக இருக்குது. ஸோ அதை நம்ம எப்படி எடுத்துகிட்டு போனோம், நல்ல விஷயத்தை எடுத்துகிட்டு போடுறாங்க, அவ்வளோதான். அதை பார்த்தா ஃபேமிலி வந்து என்ஜாய் பண்ணலாம், அவ்வளோதான். ஹீரோயிசம் பார்க்காம ஃபேமிலி வந்து என்ஜாய் பண்ணலாம். நல்ல மூவி சார், ஹாப்பியாக இருக்குது. எல்லாம் சிரிச்சுட்டு போனோம், அவ்வளோ. ஏதோ ஒரு எதிர்பார்ப்போடு வராங்க எல்லாருமே. இந்த ஹீரோ அந்த ஹீரோ எதிர்பார்க்கணும். இந்த கதையும் வந்து பார்க்கலாம். நல்ல ஒரு ஹாப்பியாக போகலாம், சிரிச்சுட்டு ஜாலியாக போகலாம். சூப்பர் படம் சார், பார்க்க வேண்டியது தான். இந்த நாட்டில் என்னென்ன நடக்குதோ அதை கற்று வேண்டியது தான் படத்தை. சூப்பராக சார், அதை எதிர்பார்க்காத விட எதிர்பார்க்கறது அதிகமாக இருக்குது. நல்லா என்ஜாய் பண்ணேன். பாட்டுகள் நல்லா இருக்கு. எதை பற்றியும் குறை கிடையாது. நாங்களே மறந்துடுறோம், அப்படி இருக்கு படம். எல்லாம் போயிடும். நம்ம அந்த இடத்துல இருக்கிறோமான்னு தெரியல. பயங்கரமாக கம்பி கட்டியிருக்காங்க. ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் சிரிச்சு எனக்கு டயர்ட் ஆகிட்டேன். ஸோ கண்டிப்பாக என்னோடய கிட்ஸோடையும் வந்து பார்ப்பேன். நாங்கள் வந்து ஐடி பிபிஓஸில் ஒர்க் பண்ணுறவங்க, நைட் ஷிஃப்ட்டு. ஸோ முடிச்சுட்டு வந்து பயங்கரமாக ஒரு ஸ்ட்ரெஸ் பஸ்டர்ஸ் மூவியாகவே இருந்துச்சு. சிங்கப்பூலி சார், நட்டி சார்லாம் பயங்கரமாக பண்ணியிருந்தாங்க. எனக்கு ஆக்சுவலி காமெடி ரொம்ப நல்லா இருந்துச்சு. அவர் ஆல்வேஸ் ராக். சதுரங்க வேட்டை 2 மாதிரி பண்ணிட்டாங்க ஆக்சுவலி. ஸோ இதோட பார்ட் 2 நாங்கள் எதிர்பார்க்குறோம். எல்லாருமே சூப்பராக பண்ணியிருக்காங்க. எல்லாம் புதுசு ஆல்மோஸ்ட் இருக்காங்க ஹீரோயின்ஸ்லாம். செகண்ட் ஹீரோ அவரும் சூப்பராக பண்ணியிருக்காரு. நட்டி சார் கலங்கிட்டார். ஆல்வேஸ் சூப்பராக இருக்குது. நல்ல ஒரு ஆல்ரெடி கேட்ட மாதிரி ஒரு சாங்கோட வைப்பு, மியூசிக் நல்லா பண்ணியிருந்தாங்க ஆக்சுவலி. ரொம்ப நல்லா இருந்துச்சு. சூப்பராக இருந்தது. நடுவில் கொஞ்சம் அப்படி இருந்தது. அப்புறம் பார்த்தா செம்மையாக வைப் சூப்பராகிடுச்சு. ஆன்மீகம் பேசியிருக்காங்களான்றத ஆன்மீகம் பற்றி நல்லா பயங்கரமாக பங்கமாக கலாச்சிருக்காங்க அப்படின்னு தான் சொல்ல முடியும். நடக்கிறது தானே. ஸோ அதை வந்து ஒரு காமெடியாக எடுத்திருக்காங்க. யாருக்கும் ஹர்ட் ஆகாத மாதிரி சொல்லியிருக்காங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதிரடி சரவெடியாக இருக்கும் என்னோட ஃபீல். தீபாவளிக்கு நட்டி சாரோட படம் வந்திருக்கு. ரொம்ப ஒரு காமெடி ஃபன் ஃபில்லமாக வந்திருக்கு. இந்த படத்தில் நானும் வந்து ஒரு சின்ன கேரக்டர் பண்ணியிருக்கேன். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த படத்தில் வாய்ப்பு தந்த ப்ரொடியூசர் ரவி சாருக்கும் ராஜநாதன் சாருக்கும் நன்றி. இந்த படம் வந்து 3 படத்தோட காம்படிஷன் வந்திருக்கு. 3 பேரும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு யங்கான ஒரு ஹீரோஸு. அதில் வந்து நட்டி சாரும் அவங்களுக்கு டஃப் கொடுக்குற அளவுக்கு ஒரு எனர்ஜெட்டிக்கான ஒரு பர்ஃபார்மன்ஸ் தந்திருக்காரு. இந்த படம் அவருக்கு ஒரு சக்ஸஸான ஃபிலிமாக வரும். ரொம்ப நன்றி. தேங்க்யூ. நல்லா என்ஜாய் பண்ணீங்களா? நல்லா என்ஜாய் என்ஜாய் பண்ணீங்களா நீங்க? ரொம்ப அறிவானந்த இவருடைய இதுவே நல்லா இருந்தது. நட்டி சார், சிங்கப்பூரி சார் என்ன படத்துல என்ன கம்பி கட்டியிருக்காங்க? படமே கம்பி கட்டியிருக்காங்க ப்ரோ. படமே கம்பி கட்டினதாவே நீங்க பார்க்கலாம். ஆன்மீக சம்பந்தமா என்ன பேசியிருக்காங்க? ஆன்மீக சம்பந்தமா அவ்வளோ டீப்பாக போகல. ஒரு அளவுக்கு ரொம்ப போர் அடிக்கிற மாதிரிலாம் இருக்காது. ஒரு அளவுக்கு இருக்கும். ரொம்பவும் போட்டு இன்ஃப்ளூயன்ஸ்லாம் பண்ணல. பட்டாசு மாதிரி காமெடியெல்லாம் வெடிச்சிருக்காங்க. உங்களுக்கு வந்து அந்த அளவுக்கு இருந்துச்சுன்னா ஒரேயும். நீங்க என்ஜாய் பண்ணீங்களா? ஓகே, எனக்கு ஓகே. மற்றவங்களுக்கு எப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. பர்சனலாக எனக்கு
சிங்கமுடி சார் அந்த காமெடிலாம் அப்படி ஒரு காமெடி பட்டாலுமே உள்ள இருக்கு. படம் ஒரு என்ஜாய் பண்ற ஒரு படமா இருக்கு. இருக்கும். வேற வேற நீங்க தீபாவளிக்கு கொண்டாடக்கூடிய ஒரு படமா இருக்கும். ஓகே தான் ப்ரோ. ஆனஸ்டா ரிவ்யூ சொல்லுங்க. உங்களுக்கு படம் பிடிச்சிருக்கு? பார்க்கலாம். படம் எப்படி இருக்கு ப்ரோ? இப்போ என்ன சொல்ல வராங்க படம்? ஆன்மீகத்தை பத்தி என்ன பேசியிருக்காங்க? ஆன்மீகத்தை பத்தி எதுவும் பெருசா பேசல. ஆனா ஆன்மீகத்தை வச்சு எப்படிலாம் இந்த ஜென்ரேஷன்ல கடத்தல் பண்றாங்க, ஏமாத்துறாங்க. ஹீரோ எப்படி பண்ணியிருக்காரு நட்டி சார்? நட்டி சார் நல்லா பண்ணிருக்காரு, நல்லா காமெடி பண்ணிருக்காரு. கூட சிங்கப்பூரி சார் அவரும் நல்லா பண்ணிருக்காரு. பட்டாசு மாதிரி இந்த படம் காமெடியில வெடிக்குதா? கண்டிப்பா வெடிக்கிற ஒர்க் அவுட் இருக்கு. எல்லாரும் கண்டிப்பா வெடிக்கலாம். உங்களுக்கு படம் பிடிச்சிருக்கா? உங்களுக்கு படம் பிடிச்சிருக்கலாம்? பிடிச்சிருக்கா?